சங்க காலம் தமிழ் எழுத்துக்களும் இலக்கியங்களும் இசைகளும் ஆயுதங்களும் ஒட்டுமொத்தமாக முழங்கிய காலம். சேரர், சோழர், பாண்டியர் என 3 மண்டல சக்கரவர்த்திகள் தலைமையேற்று ஆண்ட காலம். தமிழ்நாட்டின் திசைகள் தோறும் வாள்கள் சுழன்றன. அந்த போர் மிகுந்த காலகட்டத்தில் காதலும் வீரமும் அடையாளமாக கொண்ட ஒரு போர் மரபன் பாண்டிய பேரரசில் அவதரித்தார். அவர் பெயர் பல்யானை முதுகுடி பெருவழுதி. வில்லும் அம்பும் வாளும் வேலும் கொண்ட சங்க காலத்தில் யானை படையை முறியடிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. வாள்கள் பல தலைகளை வீழ்த்திய சமயத்தில் 5 யானைகள் மன்னர் பெருவழுதி படையை நோக்கி பாய்ந்தன. அதன் பிறகு அவர் செய்ததுதான் சரித்திரம். ஒரு கடினமான கோல் கொண்டு தன்னை தாக்க வந்த யானையின் முதுகில் ஏறி யானையை சாய்த்து எதிரியின் படையில் பாய்ந்தார். பல்யானை முதுகுடி பெருவழுதி ஒரு போர் மரவன் மட்டுமல்ல, பாண்டிய நாட்டை படை வழியாக மட்டுமல்லாமல் பண்பாட்டின் வழியாகவும் காத்தவர் பெருவழுதி.